ஆம்ஸ்ட்ராங் கொல்லப்பட வேண்டும் என மற்றவர்களை காட்டிலும் அஞ்சலைதான் தீவிரம் காட்டியதாக காவல்துறை நடத்திய விசாரணையில் தெரியவந்துள்ளது. ரவுடி சம்போ செந்திலின் ஆளான ஹரிஹரனுடன் அஞ்சலைக்கு என்ன தொடர்பு, ஆம்ஸ்ட்ராங் கொலைக்காக அவர் கொடுத்த பணம் எவ்வளவு என்பன தொடர்பான காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தேடப்பட்டு வந்த முன்னாள் பாஜக நிர்வாகியும் பெண் தாதாவுமான அஞ்சலை வெள்ளிக்கிழமை கைது செய்யப்பட்டார். காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்வதில் மற்றவர்களை விட அஞ்சலையே அதிக முனைப்பில் இருந்ததாக தெரிகிறது. முக்கியமாக ஆம்ஸ்ட்ராங்கை பழிவாங்க அஞ்சலைக்கு 2 காரணங்கள் இருந்ததாக காவல்துறையினர் கூறுகின்றனர். முதலாவது, தனது கணவர் ஆற்காடு சுரேஷை கொலை செய்ய காரணமாக இருந்ததாக கூறப்படும் ஆம்ஸ்ட்ராங்கை பழிவாங்க வேண்டும் என நினைத்து பல நாட்களாக பல்வேறு திட்டம் தீட்டி வந்துள்ளார். இரண்டாவது காரணம், ஆற்காடு சுரேஷ் படுகொலை செய்யப்பட்ட பிறகு அஞ்சலையின் செல்வாக்கு வெகுவாக குறைந்ததாக கூறப்படுகிறது. இதனால் அஞ்சலைக்கு தொழில் போட்டிகள் பல கோணங்களில் வளர்ந்த நிலையில் அஞ்சலையை பிற தரப்பினர் ஒதுக்கி வைத்தது தெரியவந்துள்ளது. தனது கணவர் ஆற்காடு சுரேஷ் கொலை ஒரு பக்கம், தனது தொழில் முழுவதும் முடங்கி போனது மறுபக்கம் என ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்திலேயே அஞ்சலை சுற்றி வந்துள்ளார். இதனால் ஏற்கனவே ஆம்ஸ்ட்ராங்கை பழிவாங்க துடித்துக் கொண்டிருந்த திமுக வழக்கறிஞர் அருள் மற்றும் பொன்னை பாலு ஆகியோருடன் அஞ்சலை கூட்டு சேர்ந்து கொண்டதும் காவல்துறை விசாரணையில் தெரியவந்துள்ளது. முன்னாள் தமாக நிர்வாகி ஹரிஹரன் மூலம் அருள், பொன்னை பாலு ஆகியோருடன் கூட்டு சேர்ந்த அஞ்சலை ஆம்ஸ்ட்ராங் கொலைக்காக பல லட்சம் ரூபாயை வங்கி பரிவர்த்தனை மூலமும் பல லட்சம் ரூபாயை நேரடியாகவும் வழங்கியிருப்பதாக காவல்துறையினர் கூறுகின்றனர். மேலும் ஆம்ஸ்ட்ராங்கை நோட்டமிட இருசக்கர வாகனங்களை கொடுத்து உதவியதும் அஞ்சலைதான் என்கின்றனர் காவல்துறையினர். அடுத்தடுத்த அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகி வரும் நிலையில் அஞ்சலையிடம் காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக A+ ரவுடி சம்போ செந்திலின் ஆளான ஹரிஹரனுடன் அஞ்சலைக்கு எப்படி பழக்கம் ஏற்பட்டது, வங்கி மூலமாகவும் நேரடியாகவும் அஞ்சலை எவ்வளவு பணம் கொடுத்துள்ளார் என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் அன்பரசன்.